பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடங்கி உள்ள நிலையில் சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு விரைவில் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி உடன் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று தெற்கு ரயில்வே சார்பில் இன்று முதல் ரயிலுக்கான முன்பதிவானது துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவு ரயிலுக்கான முன்பதிவு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தெற்கு ரயில்வே பயணிகள் ஆலோசனை குழு உறுப்பினர் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜாஃபர் அலி அவர்கள் கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்பு எப்போ வரும், அதுக்கான முன்பதிவு எப்போ அறிவிக்கப்படும் சார்? இன்னிலிருந்து தெற்கு ரயில்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னிலிருந்து பொங்கல் ரிசர்வேஷன் இன்னிலிருந்து காலையில் 8 மணி முதல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த டேஸில் எல்லாம் காலையில் 8 மணி முதல் முன்பதிவு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இது நார்மல் ட்ரெயின்ஸு அந்த செஷனுக்கு விரைவில் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த தேதி கூட ஃபியூ டேஸ் பிஃபோர் மீடியா வழியாக அஃபிஷியலாக தெற்கு ரயில்வே அனௌன்ஸ் பண்ணுவாங்க சார். சார், தொடர்ச்சியாக பண்டிகை காலன்ற போது சொந்த ஊருக்கு பயணிகளுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும். இந்நிலையில் இப்போது பொங்கல் பண்டிகைன்னும் போது அப்போ பயணிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கும். ஒரு புறம் தனியார் பேருந்து கட்டண உயர்வெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ரயில்வே கோச்சஸ் இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுக்கான ஏதாவது நடவடிக்கை தெற்கு ரயில்வே முன்னெடுத்திருக்காங்களா? தீபாவளி செஷனுக்கு த்ரூ அவுட் த கண்ட்ரி மத்திய அரசு குறிப்பாக ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், ஆனரபிள் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஷ்னவி வைஷ்ணவ்ஜிக்கு நான் தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு உறுப்பினர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா போன வருஷம் 7700 ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. இந்த வருஷம் தீபாவளிக்கு மட்டும் 12100 ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. அது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. அது இல்லாமல் சார், தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் 500+ ட்ரெயின்ஸ் கிட்டத்தட்ட 21 நாளில் 9 கோடி மக்கள் தெற்கு ரயில்வேக்கு அவங்கவுங்க டெஸ்டினேஷன் போயிட்டு திருப்பி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பெருமை மத்திய அரசு ரயில்வே துறை, குறிப்பாக சதர்ன் ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் RN சிங் அவங்களுக்கு சேரும், சக அதிகாரிகளுக்கு சேரும். குறிப்பாக சார், இந்த பொங்கல் செஷன் பொறுத்த வரைக்கும் சார், போன வருஷம் இல்லாத ரெகுலர் ட்ரெயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் வந்த மக்களோட இந்த வருஷம் அதிகமாக ட்ரெயின் மூலமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீடியா வழியாக நம்ம செய்தி பார்த்தோம். குறிப்பாக News 7 கூட நான் பார்த்தேன். அந்த பஸ்ஸோட காஸ்ட்டு லாஸ்ட் மினிட்டில் பேசஞ்சர்ஸுக்கு பஸ் டிக்கெட்ஸு 2 மடங்கோ 3 மடங்கோ 4 மடங்கெல்லாம் ஏற்றி மக்களுக்கு டைரெக்டாக எஃபெக்ட் ஆகக்கூடிய வகையில் அந்த பஸ்ஸு அது போக்குவரத்து செயல்பட்டாங்க. இது ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு எஃபெக்ட் ஆகிடுச்சு. அது பேஸ் பண்ணி இந்த வாட்டி அவங்களாம் ட்ரெயினில் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கோச்சஸ்ஸு, ஜென்ரல் கோச்சஸ்ஸு, நார்மல் கோச்சஸ் எல்லாம் அதிகமாக இந்த வாட்டி கண்டிப்பாக தெற்கு ரயில்வே சார்பாக ஏற்றுவாங்க சார். தொடர்ச்சியாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகளுடைய வருகை, ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய வருகை அதிகரித்து இருக்கக்கூடும் என தெற்கு ரயில்வே சார்பில், அதாவது விரைவு ரயில்கள் மற்றும் அடிஷ்னல் கோச்சஸ் ஆனது இணைக்குவதற்கான நடவடிக்கைகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் நம்மிடம் தெரிவிக்க கேட்டிருந்தோம். ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், News 7 தமிழ், சென்னை.